வழக்குகளில் சரணடையும் நபர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை தவிர்த்து வேறொரு நீதிமன்றத்தில் சரணடைவதை ஏற்கக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். எந்த விவகாரத்தில் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு? இந்த உத்தரவில் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தாரில் திமுக ஒன்றிய செயலாளர் ஆராமுதன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் காஞ்சிபுரம் மற்றும் திருப்பூரை சேர்ந்த 5 பேர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார்கள். அவர்களுடைய சரண்டர் மனுவை ஏற்றுக்கொண்டு அவர்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி சத்தியமங்கலம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் வழக்கில் தேடப்படக்கூடிய இந்த குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தான் சரணடைய வேண்டும் என்றும் வேறு நீதிமன்றத்தில் சரணடைய முடியாது என்றும், இதனால் உண்மை குற்றவாளிகள் சரணடையாமல் போலி நபர்களை சரணடைய செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசின் இந்த மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் மோகனகிருஷ்ணன் எழுத்துப்பூர்வமான வாதத்தை தாக்கல் செய்திருந்தார். கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் இந்த நடைமுறை அமலில் இருப்பதாக அவர் அந்த குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதாவது சங்கத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்ட அந்த வாதம் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மட்டும் இந்த நடைமுறையானது பின்பற்றப்படுகிறது என்ற ஒரு வாதத்தை ஏற்க முடியாது. தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்கும் மட்டும் தனியான ஒரு சட்ட நடைமுறை எதுவும் கிடையாது. ஒட்டுமொத்த நாடும் என்ன நடைமுறையை பின்பற்றுகிறதோ அதைத்தான் தமிழகமும் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் இந்த சரணடையும் போது அவர்களை காவலில் வைப்பது தொடர்பான உத்தரவை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் தான் அதை செய்ய வேண்டும். அதாவது அந்த வழக்கு நடந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த அதிகார வரம்புக்குட்பட்ட நீதிமன்றம் தான் அவர்களை நீதிமன்ற காவலில் வைப்பது தொடர்பாகவும் அவர்கள் சரண்டரை ஏற்றுக்கொள்வது தொடர்பாகவும் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று நீதிபதி தெளிவுபடுத்தியிருக்கிறார். மற்ற நீதிமன்றங்களில் அதிகார வரம்புக்கு அப்பால் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் சரணடைந்தால் அவர்களை நீதிமன்ற காவலில் வைக்க கூடாது என்று அனைத்து மாஜிஸ்ட்ரேட்டுகளுக்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த ஒருவேளை அப்படி வேறு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சரணடைந்தால் அது குறித்த தகவலை தங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்ட காவல் நிலையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும், அந்த காவல் நிலையம் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து குற்றவாளிகளை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உத்தரவுகளை அனைத்து நீதிமன்றங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் ஒப்புதலை பெற்று சுற்றறிக்கையாக வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.